நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற பேச்சுக்கு கண்டனம் அளித்திருக்கிறது. தமிழர்கள் என்றாலே பாஜகவுக்கு தீண்டத்தகாதவர்கள் தான். தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை திணிக்க மோடி அரசு முயற்சித்து வருகிறது. அதனை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. மும்மொழி கொள்கையை ஏற்க மு.க. ஸ்டாலின் அரசு மறுத்து வருவதால் கல்வித்துறைக்கு 2152 கோடி ரூபாய் நிதியை தர முடியாது என மோடி அரசு சொன்னது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக சொன்னார். நாடாளுமன்ற மக்களவையில் மார்ச் 10ஆம் தேதி கேள்வி நேரத்தில் PM-ஸ்ரீ திட்டம் தொடர்பான கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்த போது தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என விமர்சித்தார். அதற்கு தமிழக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக மற்றும் தமிழகத்தில் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேள், தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள், ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என கோஷமிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் இன்னும் 100 முறை மன்னிப்பு கேட்கவும் தயார் என சொல்லியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி V.K. பாண்டியன் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார். நவீன் பட்நாயக்கின் அரசை பின்னால் இருந்து V.K. பாண்டியன் நடத்துவதாகவும் ஒடிசாவில் மீண்டும் பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற்றால் V.K. பாண்டியன் முதல்வர் ஆக்கப்படுவார் என்றெல்லாம் 2024 ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக பிரச்சாரம் செய்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என மத்திய அமைச்சர் அமித்ஷா சீறினார். ஒடிசாவின் புரி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 2024 மே மாதம் பேசிய அமித்ஷா, ஒடிசாவில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி அமைக்க முடியுமா? ஒடிசாவின் முதல்வராக வரக்கூடியவர் ஒடியா மண்ணை சேர்ந்தவராகவும் ஒடியா மொழி பேசக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்றார். அதன் பிறகு ஜாஜ்பூரில் பேசிய அமித்ஷா, தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஒடிசாவின் முதல்வராக திணிக்க நவீன் பட்நாயக் முயல்கிறார். நவீன் பாபு, நாங்கள் உங்களை பொறுத்து கொண்டோம், ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த நபரை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஒடியாவில் பேசக்கூடிய மற்றும் ஒடியாவின் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒடிசாவுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை ஆள வேண்டுமா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றார் அமித்ஷா. ஒடிசாவின் அங்குல் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது பூரி ஜெகநாதர் கோவிலின் ரத்தின பண்டரின் அதாவது புதையல் சாவியை ஒருவர் தமிழ்நாட்டிற்கு எடுத்து கொண்டு போய்விட்டார். இங்கே இருக்க வேண்டிய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நமது சொந்த வீட்டின் சாவி கிடைக்காத போது ஜெகநாதரை வேண்டிக் கொள்கிறோம். சாவியை கண்டுபிடிக்க அவரது வேண்டுதலை பெறுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கோவிலின் ரத்தின பண்டரின் சாவிகள் 6 ஆண்டுகளாக காணவில்லை. நாம் எங்கே போய் முறையிடுவது? நமது வீட்டு சாவி காணாமல் போனால் ஜெகநாதரிடம் முறையிடலாம். ஆனால் ஜெகநாதர் கோயில் பொக்கிசாரையின் சாவியை 6 ஆண்டுகளாக காணவில்லை. இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் என்றார். V.K. பாண்டியன் பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மறைமுகமாக சாடினார். பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதென சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்பது போல வர்ணித்தார். மோடியின் பேச்சை அன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் அவரது இரட்டை வேடம். வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றார். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் மோசமாக சித்தரிக்கும் போக்கு மோடி அமித்ஷாவோடு நிற்கவில்லை. அது வீடியோ வழியாகவும் மேலும் பாய்ச்சலை காட்டியது. V.K. பாண்டியனைப் போல ஒருவரை சித்தரித்து அவருக்கு தமிழர் பாரம்பரியமிக்க வேட்டி உடை அணிவித்து ஓட்டலில் வாழை இலையில் பழைய சோறு வைப்பது போலவும் இலையை விட்டு வெளியே பழைய சோறு கொட்டுவது போன்றும் அதை மற்றவர்கள் கேலி செய்வது போலவும் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீடியோ வெளியிட்டது. ஒடிசாவின் கான்ட்ராக்டுகள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தரக்கூடாது என பாண்டியன் தோற்றத்தில் இருப்பவர் பேசுவது போலவும் ଏମାନେ ସବୁ ଓଡ଼ିଆ କଣ୍ଟ୍ରାକ୍ଟର? ଆଜ୍ଞା ସାର୍। ବାହାର କର ଏମାନଙ୍କୁ। ଆମର ସିଆଡ଼ିଆ କଣ୍ଟ୍ରାକ୍ଟରକୁ ଦିଆଯିବ ଓଡ଼ିଶାର ସବୁ ବଡ଼ ପ୍ରୋଜେକ୍ଟ. தங்கள் மொழியில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் வீட்டிற்குள் நுழையும் பாண்டியன் போன்ற தோற்றம் கொண்டவர் ரிமோட்டை பறித்து தமிழ் சேனலை மாற்றுவது போலவும் வீடியோக்களை பாஜக வெளியிட்டு தமிழர்களை கேவலப்படுத்தியது. चलो 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 धारावाहिक और खूब सी
பகுதியைச் சேர்ந்தவன் என்றும் தாயிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாக சிறுவன் ஒப்புக்கொண்டுள்ளார். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதால் தான் பாஜகவை தமிழர்கள் வீழ்த்திக் கொண்டே இருக்கிறார்கள்.